இல்ல அதாங்க சார், இந்த போட்டியெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு திரு சீமானை சந்திக்கிறாங்க. திரு விஜயை வந்து தோற்கடிக்கிறதுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒற்றுமையா வேலை பார்க்குறாங்களான்னு கேட்குறேன். அதில் சேஞ்ச் இருக்காது. நீங்கள் இந்த அதிகார போட்டி இருந்தாலும் அது ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு அந்த போட்டி போகாது. ஆட்சி போச்சுன்னா சபரீசனே ஜெயிலுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையா? அப்புறம் எப்படி அந்த ரிஸ்க் எடுப்பாங்க? ஸோ ஆட்சிக்கு வர்றதுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் அவர்கள் செய்து தான் ஆக்க வேண்டும். அதனால தான் தேமுதிகவை தூக்கி வெளில போடுறாங்க, பாமக உடைக்கிறாங்க, ஓபிஎஸ்ஸை தூக்குறாங்க, டிடிவிக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலைக்கு ஃபார்ம் ஹவுஸ்லாம் வாங்கிக்க, ஃபார்ம் ஹவுஸ் கட்டியா நல்லா பார்க்க விவசாயம் பண்ணி தென்னை மரம்லாம் வை அப்படின்ட்டு அவருக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்படி எல்லாத்தையும் பண்ணாதானே அதிகாரம் வரும். சபரீசனுக்கு ஆங்குவேஷ் என்னன்னா, நான் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறேன், நீ டெய்லி சாயங்காலம் 5 மணிக்கு எழுந்துச்சு நீ அதிகாரத்தை அனுபவிக்கிற, எனக்கு ஒன்றுமே இல்லையென்ற வருத்தம் மாப்பிள்ளை சாருக்கு இருக்கிறது. இது தொடர்ந்து நீர் பூத்த நெருப்பாக அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறதுனால தானே 33 கோடிக்கு வாட்ச் வாங்க முடியுது. சும்மா வாங்கி போட முடியுமா?